ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுற ஆயில் பற்றின ஒரு வீடியோ தான் இது. அண்ட் இந்த ஆயில் என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் இது ரொம்ப ஈஸி, 20 மினிட்ஸ்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் இதில் எந்த விதமான ஸ்மெல்லுமே உங்களுக்கு வராது, நல்ல அரோமா இருக்கும். வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், இதோட பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு சீப்பான ரேட்லேயும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெட்டி வேறு. இது ஒரு கூலிங்கான ஒரு ஏஜென்ட். நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்பவே நல்லது. நம்ம பாடியில் உள்ள ஹீட்டை ரிடியூஸ் பண்ணாலே மோஸ்ட்லி உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம், ஹேர் கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ், இச்சிங் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ட்ரீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெம்பாலம் பட்டை. இந்த பட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஹேரோட டேமேஜை க்யூர் பண்ணுறதுக்கும் உங்கள் ஹேர் ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மோஸ்ட்லி ஹேர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறதுனால இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேருக்கு உங்களுக்கு ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட்டு இது ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டையர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸை சரி பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சடாமன்சி. இது நம்மளோட ஹேரை க்ரோத் மட்டும் பண்ணுறது இல்லாமல் நல்ல வால்யூம் கொடுக்கறதுக்கும் இது யூஸ் ஆகும். உங்களோட ட்ரை ஸ்கேல்ப்பை ரிப்பேர் பண்ணும். உங்களோட ஹேர் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அதை திக்காக மாற்றி கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். டேண்ட்ரஃப் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா க்யூர் பண்ணும். ஓகே, இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயிலை ஹீட் பண்ணணும். உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆயிலோட அந்த ஸ்மெல் மாறிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு தான். ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஹீட் பண்ணாதீங்க. நான் 1/2 லிட்டர் கோகோனட் ஆயில், செக்கில் ஆட்டின ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டருக்கு நான் 10 கிராம்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் குவான்டிட்டி. நீங்களுமே 10 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஆயில் ரொம்ப கம்மியாகிடுச்சு, எல்லாமே சக் பண்ணிக்கிச்சுன்னா திருப்பவும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் போல் நீங்கள் திருப்பவும் சூடு பண்ணி அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெட்டி வேறு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வெம்பாலம் பட்டை, அப்புறம் சடாமன்சி. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பிக்சரில் இருந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ இது வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இது கூட எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கிறது வெந்தயம். இது ஒரு கூலிங் ஏஜென்ட். இப்போ நீங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க, ரெகுலராக நீங்கள் இந்த ரோலிங் சேர்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி ஹீட் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். அண்ட் இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆயிலை நீங்கள் அப்படியே இது ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. இந்த பாத்திரத்தில் இருந்து நீங்கள் தேக்கக்கூடிய பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதிலே ஊறிட்டுருக்கட்டும், நீங்கள் வடிகட்டவே தேவையில்லை. ஸோ நான் இதில் வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ.